அவங்க எவ்வளோ வெயிட்னா அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. நான் உங்களுக்கே சொல்றேன், அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க. அது என்ன கேள்வி அது சார்? நீங்க அது என்ன கேள்வி? நான் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார். நான் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறீங்க, நீங்க கத்துறீங்க என்கிட்ட. நீங்க பாடி ஷேம் தான் பண்ணீங்க, அது தப்பு தான். லைக் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டீங்க. ஹலோ சார், நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். கௌரி கிஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும், 96 மூவி மூலமா ரொம்பவே பிரபலமானவங்க. இப்போ ரீசெண்டா அவங்க ஒரு பட நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அப்போ ரிப்போர்ட்டர் வந்துட்டு உங்களோட வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கல, ஹீரோட்ட கேட்டிருக்காங்க. அதை கேட்டுட்டு கௌரி கிஷன் வந்துட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. என்னோட வெயிட்டை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க, இது வந்து பாடி ஷேமிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் வந்துட்டு நான் 40 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்டுல இருக்கேன், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்துட்டு கேட்கறது ரொம்ப கேஷுவல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக அவங்க ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்த விட்டு எந்திரிச்சும் போயிட்டாங்க. இவங்க தைரியமா இருந்ததை பார்த்துட்டு சமூக ஊடகங்கள்ல எல்லாரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட சொட்டையை மறைக்கிறதுக்காக தான் நீங்க வந்துட்டு தொப்பி போட்டிருக்கீங்களா இப்படின்னு சொல்லி உங்களை கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும், எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.